திரை மின்னல்கள் 70கள் 80களில் வெளிவந்து அதிகம் பேசப்படாத திரைப்படங்கள் பற்றியும் அவற்றின் இசை மற்றும் பாடல்கள் பற்றியுமான ஓர் சுவாரஸ்யமான ஆலோசனை. திரை மின்னல்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியான பல தமிழ் திரைப்படங்கள் கதாபாத்திரங்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதை கொண்டாட்டமாக சித்தரித்தவை. வெளிநாட்டு மண்ணில் விமானம் தரையிறங்குவது தொடங்கி ஒவ்வொரு காட்சியிலும் அந்நிய மண்ணை வியந்து ரசிக்கும் இந்திய மனது வெளிப்படும். அந்த வரிசையில் இடம்பெறும் படம்தான் உல்லாச பறவைகள். 1980ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். கமல்ஹாசன், ரதி, தீபா இவர்கள் பிரதான பாத்திரங்களில் நடிக்க, இவர்களோடு இணைந்து சுருளிராஜன் மற்றும் வெண்ணிராடை மூர்த்தி போன்றோர் இணைந்து கலக்கியிருப்பார்கள். பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய கதை வசனத்தில் 80களில் பிரபல்யமாக இருந்த இயக்குனர் CV ராஜேந்திரன் அவர்கள் இயக்கிய திரைப்படம் இது. பாடல்கள் அனைத்தையும் பஞ்சு அருணாச்சலம் அவர்களே எழுதியிருப்பார். ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் படமாக்கப்பட்ட இப்படத்தில் மேற்கத்திய இசையில் தனக்கு இருக்கும் மேதமையை முழுவீச்சில் வெளிப்படுத்தினார் இளையராஜா. நுட்பங்கள் நிறைந்த விரிவான இசைக்கோவை கொண்ட பாடல்களும் பின்னணி இசையும் நிறைந்த படம் இது. அம்மாடி என்னும் வியப்பு சொல்லின் இத்தாலி மொழி வடிவமான மாமாமியா என்னும் வார்த்தையை பயன்படுத்தி இளையராஜா உருவாக்கிய பாடல் அழகு ஆயிரம். பாடலும் அழகு. முகப்பு இசையிலேயே ஜாலங்களை நிகழ்த்தியிருப்பார் இசைஞானி. மெலிதாக ஒலிக்கத் தொடங்கும் பியானோவுடன் வெவ்வேறு இசைக்கருவிகள் ஒவ்வொன்றாக இணைந்து கொண்டே வரும். பல்லவி தொடங்குவதற்கு சற்று முன்னர் வரும் அந்த பிரம்மாண்டமான வயலின் இசைக்கோவை நம்மை காற்றில் தூக்கிச் செல்லும். ஆண் தன்மை கொண்ட குரலுடன் பபபபா என்று ஜானகி ஹம்மிங் செய்யும் பாடல்களில் இதுவும் ஒன்று. மெல்லிய குளிர்காற்று வீசும் ஐரோப்பிய நகரங்களின் பின்னணியில் துள்ளலாக ஒலிக்கும் பாடல் இந்த பாடல். பரிவின் இசை. மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் கமலுக்கு ஆறுதல் தரும் மனதுடன் ரதி பாடும் நான் உந்தன் தாயாக வேண்டும் என்ற பாடல் ஒரு வித்தியாசமான தாலாட்டு.
வேகமான தாளக்கட்டின் மேல் விரிந்து செல்லும் இசைக்கோவைகளுக்கு நடுவில் தாயின் பரிவுடன் காதலி பாடும் பாடல் இது. நுட்பமான பாவங்களுக்கு புகழ்பெற்ற ஜானகி இப்பாடலுக்கு மேலும் மேன்மை சேர்த்திருப்பார். விரிந்திருக்கும் கடலின் மீது ஒவ்வொன்றாக விழும் தூறல் போல் மிக மென்மையான இசையுடன் தொடங்கும் இப்பாடல் முழுவதும் அன்பின் சாரல் நிறைந்த இசையை தந்திருப்பார் இளையராஜா. நான் தாயாக வேண்டும், நீ எந்தன் சேயாக வேண்டும், ஆனதெல்லாம் ஆகட்டுமே, ஆறுதலே சேரட்டுமே, ஆனந்தமே வா. நான் உந்தன் தாயாக வேண்டும், நீ எந்தன் சேயாக வேண்டும். சுகந்தத்தின் மனம். மற்ற பாடல்களாவது ஐரோப்பாவின் நகரத்தின் கட்டடங்கள், பாலங்கள், சாலைகளின் பின்னணியில் பொருந்திவிடும். ஆனால் அழகிய மலர்களின் புதுவித ஊர்கோலமே என்ற பாடல் ஐரோப்பிய நகரம் ஒன்றில், அதாவது ஆம்ஸ்டர்டாமில் நடக்கும் மலர் காட்சியின் பின்னணியில் பிரத்யேகமாக படமாக்கப்பட்டிருக்கும். இந்த மலர் காட்சிக்கு பொருத்தமானதாக இப்பாடலை இளையராஜாவிடம் இயக்குனர் கேட்டு வாங்கியிருக்க வேண்டும். மலர் காட்சியின் ஊர்வலத்தில் இசைக்கப்படும் தாள வாத்தியங்களுடன் தொடங்கும் பாடலில் மலர்களின் சுகந்தமும் குளுமையும் நிரம்பி ததும்பும். முதலாவது நிரவல் இசையில் புல்லாங்குழல் ஊர்கோலத்தின் பின்னே தொடரும் லலலலா எனும் சங்கம குரல்கள் நிஜ வாழ்வில் தேவதைகளின் இருப்பை நம்பச் செய்யும். தேவதைகளின் பாடல்.
வெளிநாட்டில் படமாக்கப்பட்ட இந்த திரைப்படத்தின் ஒரே ஒரு உள்ளூர் பாடலான தெய்வீக ராகம் குரல் உலகின் தேவதி ஜென்சிக்கானது. ஜென்சி என்று சொல்லும்போது உடனடியாக எல்லோர் மனதிலும் ஞாபகம் வரும் ஒரு பாடல் இந்த பாடல் என்றே சொல்லலாம். ஜென்சியின் இனிமையான குரலில் ஹம்மிங்குடன் ஆரம்பமாகும் இந்த பாடலுக்கு பின்னர் ஒலிக்கும் இசை நம் உணர்வுகளை மீட்டி சிலிர்க்க வைக்கும். காதலை இரகசியமாக உணர்த்தும் புல்லாங்குழல் இசையை தொடர்ந்து செந்தாளம் பூவை கொண்டு என்று சரணத்தை தொடரும் ஜென்சியின் குரல் தனிமையின் வலியை மென்மையாக பதிவு செய்யும். இயற்கையின் நுட்பமான கூறுகளை உள்வாங்கி அதை இசை வடிவமாக தரும் இளையராஜாவின் மேதமைக்கு சான்று இப்பாடல். பாடல்களில் பால் வித்தியாசம் உண்டா என்று தெரியாது, ஆனால் இது ஒரு பெண்பால் பாடல் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ரதிக்கு இப்பாடலை கமல் பாடி காட்டும் காட்சியில் அத்தனை உணர்வுடன் இந்த பாடலை ஒரு ஆண் பாடவே முடியாது என்று தோன்றும். பெண் குரல்களின் தனிப்பாடல்கள் நிறைந்த இப்படத்தின் ஒரே ஒரு டூயட் பாடல் ஜெர்மனியின் செந்தேன் மலரை. தமிழ் திரை இசையின் இணையற்ற ஜோடியான எஸ்பிபி எஸ் ஜானகியின் 80களில் வெளிவந்த ஆகச்சிறந்த பாடல்களில் ஒன்று என்று இன்று வரை வர்ணிக்கப்படும் பாடல். இளையராஜாவின் மிக புகழ்பெற்ற பாடல்களில் ஒன்று என்றும் சொல்லலாம். ஜெர்மனியின் செந்தேன் மலர் எனும் பதமே மனதுக்குள் பரந்த மேற்கத்திய நிலத்தின் வசீகர சித்திரத்தை விரிக்கும். ஆர்ப்பாட்டமான சாக்ஸபோன் இசையுடன் தொடங்கும் இப்பாடல் முழுவதும் இனிமையான கொண்டாட்டம்தான். ஜெர்மனி என்று பாடல் வரி சொன்னாலும் பிரான்ஸ், நெதர்லாந்து என்று வெவ்வேறு நாடுகளின் நகரங்களில் படமாக்கியிருப்பார்கள் இப்பாடலை. இரண்டாவது நிரவல் இசையில் துள்ளும் கிட்டார் இசையை தொடர்ந்து குளிர்காற்றில் பரவும் வயலின் இசைக்கோவை தமிழ் திரை இசையின் மகத்தான சாதனை என்று சொல்லலாம். ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகனின் பொன்னே சிலையே. ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகனின் பொன்னே சிலையே. காதல் தேவதையே, காதல் தேவதை பார்வை கண்டதும் நான் என்னை மறந்தேன். ஜெர்மனியின் செந்தேன் மலரே. சித்திர
இரு பொன்மண்டுகள் கண்ணானதோ குளிர் நிலவின் ஒளி நீயே சுகம் நூறாக வேண்டும் ஜெர்மனியின் செந்தேன் மலரே தமிழ் மகனின் பொன்னே சிலையே காதல் தேவதே தமிழ் திரையுலகிலே பின்னணி பாடகர்களில் அன்றும் சரி இன்றும் சரி இனி என்றும் சரி இவர்கள் இருவரை போல் குரலை மாற்றி பாடும் வல்லமை வேறு யாருக்கும் இதுவரை இருந்ததில்லை, இனிமேலும் யாருக்கும் இருக்கப் போவதில்லை என்று சொல்லும் அளவுக்கு மறைந்த மாமேதைகளான மலேசியா வாசுதேவன், SP பாலசுப்ரமணியம் இந்த இரு மேதைகளும் சாதனை படைத்திருக்கின்றார்கள். குரலை மாற்றி பாடுவதில் இருவருமே வல்லவர்கள். குறிப்பாக இவர்கள் இருவருமே குரலை மாற்றி நடிகர் சுருளிராஜரின் குரல் போல் பாடல்களை பாடியிருப்பார்கள். உல்லாச பறவைகள் திரைப்படத்தில் அதிகம் பேசப்படாத பாடல்களில் ஒன்று என்று சொல்லலாம். படத்தில் வெண்ணிராடை மூர்த்தி மற்றும் சுருளிராஜன் இவர்கள் இருவருக்குமான பாடலாக மலேசியா வாசுதேவன் SPB இணைந்து இப்பாடலை நகைச்சுவை ததும்ப, அதுவும் தமக்கே உரிய தனித்துவத்தோடு ஒருவர் வெண்ணிராடை மூர்த்திக்காகவும் இன்னொருவர் சுருளிராஜனுக்காகவும் குரலை மாற்றி அசத்தியிருப்பார்கள். நீங்கள் அதிகம் கேட்டிராத பாடல் திரை மின்னல்கள் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழுங்கள். எங்கெங்கும் கண்டேன் அம்மா பெண்கள் தங்கத்தில் வந்தாரம்மா, ஆமா எங்கெங்கும் கண்டேன் அம்மா பெண்கள் தங்கத்தில் வந்தாரம்மா, வாழ்வில் ஒரு நாளே பார்த்தால் அது போதும், பக்கத்தில் நீ சென்று பேரன்ன தான் என்று மெதுவாக கேட்டு பாராமா ராமா, எங்கெங்கும் கண்டேன் அம்மா பெண்கள் தங்கத்தில் வந்தாரம்மா, அம்மா அம்மா. கன்னத்தில் பட்டென்று வச்சாலே சட்டென்று சொல்லாம முக்காடு போடுங்களீங்க. எங்கெங்கும் கண்டேன் அம்மா பெண்கள் தங்கத்தில் வந்தாரம்மா, அம்மா அம்மம்மா. திரை மின்னல்கள் 70கள் 80களில் வெளிவந்து அதிகம் பேசப்படாத திரைப்படங்கள் பற்றியும் அவற்றின் இசை மற்றும் பாடல்கள் பற்றியுமான ஓர் சுவாரஸ்யமான ஆலோசனை. திரை மின்னல்கள்.